வணக்கம். நம்மளோட உயரத்தை நாம முழுசா அடைய முடியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அத பத்தி தான் இந்த பதிவுல நாம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பொதுவான சந்தேகம் இருக்கும். 18 வயசு ஆயிடுச்சுனா அவ்ளோதானா? நம்ம ஹைட் இனிமே மாறவே மாறாதா? உண்மையிலேயே நம்மளால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதா? இப்போ இத பாருங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஹைட்ல கிட்டத்தட்ட 60-70% நம்மளோட ஜீன்ஸ், அதாவது மரபியல் தான் முடிவு பண்ணுது. அது நம்ம அப்பா அம்மா கிட்டேந்து வருது. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மீதி இருக்கிற 30-40% நம்ம கையில தான் இருக்கு. ஆமாங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை காரணிகள் தான் அது முடிவு பண்ணுது. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். அந்த 30-40% நாம எப்படி முழுசா பயன்படுத்துறது? நம்மளோட முழு வளர்ச்சி திறனையும், அதாவது 100% பொட்டென்ஷியலையும் எப்படி அடையிறது? அதுக்கான வழிகளை தான் நாம இப்ப ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, நம்ம முதல் டெக்னிக்குள்ள போலாம். இதுக்கு பேரு ஹெச்ஜி ஸ்லீப் ஹேக். நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்டது இது. அப்போ HGHனா என்ன? சிம்பிளா சொன்னா ஹியூமன் growth ஹார்மோன். பேர்லயே இருக்கு பாருங்க. நம்ம வளர்றதுக்கு காரணமான ஒரு மாஸ்டர் ஹார்மோன் இதுதான். குறிப்பா நம்ம டீனேஜ்ல இதோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நம்பரை பாருங்க. 70-80%. நம்ப முடியுதா? இவ்ளோ முக்கியமான இந்த HGH ஹார்மோன்ல இவ்ளோ பெரிய சதவிகிதம் ஒரே ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன நினைக்கிறீங்க? வேற ஒன்னும் இல்ல, நம்மளோட ஆழ்ந்த தூக்கம். அதனால நீங்க உங்க HGH உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு நினைச்சா முதல்ல இந்த விஷயங்களை வாழ்க்கைய விட்டே தூக்கி போடணும். தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல், லேப்டாப், டிவி பார்க்கற பழக்கம் இருக்கா? உடனே நிறுத்துங்க. அதிலிருந்து வர அந்த ப்ளூ லைட் நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்தை கெடுத்து HGH உற்பத்திய பயங்கரமா பாதிக்கும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த டெக்னிக் நம்ம ஸ்பைன், அதாவது தண்டுவடத்துல இருக்கிற அழுத்தத்தை நீக்கிறது. இது மூலமா நம்ம உயரத்தை கொஞ்சம் மீட்க முடியும். இது எப்படின்னா, ஒரு நாள் முழுக்க நாம நின்னுட்டே நடந்துட்டே இருக்கோமா, அப்போ கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை நம்ம தண்டுவடத்தை லேசா அழுத்துது. ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஸ்பேஸ்ல ஏன் உயரமா தெரியறாங்க தெரியுமா? அங்க கிராவிட்டி இல்ல, அதான் காரணம். ஆனா கவலைப்படாதீங்க, நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ராத்திரி தூங்கும்போது நம்ம தண்டுவடம் ரிலாக்ஸ் ஆகி திரும்பவும் அதோட பழைய நிலைக்கு வந்துடும். சில சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணா இந்த ப்ராசஸ் இன்னும் நல்லா நடக்கும். அதுக்கு நீங்க பெருசா ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 2 சிம்பிள் ஸ்ட்ரெச் போதும். ஒன்னு பேசிக் ஃபார்வர்ட் போஸ், அதாவது சிம்பிளா முன்னாடி குனியறது. இன்னொன்னு கேட் அண்ட் கவ் போஸ். இது ரெண்டையும் டெய்லி பண்ணாலே உங்க தண்டுவடம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து 3வது டெக்னிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வளர்ச்சிக்கு தேவையான சரியான எரிபொருள், அதாவது நம்மளோட சாப்பாடு. இந்த அனாலாஜி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம உடம்ப ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்க்கு நல்ல சிமெண்ட், ஸ்டீல் எல்லாம் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வளரவும் சரியான ஊட்டச்சத்து ரொம்ப அவசியம். அப்படின்னா நாம சில குப்பை சாப்பாட்டை தவிர்க்கணும். பீட்சா, பர்கர், சிப்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம பில்டிங்குக்கு யூஸ் பண்ற மொக்கையான மூலப்பொருட்கள் மாதிரி. இதெல்லாம் உங்க வளர்ச்சிக்கே ஒரு துளி கூட உதவாது. சரி, அப்போ நல்ல மூலப்பொருட்கள் என்னென்ன? முதல்ல புரோட்டீன். இதுதான் நம்ம பில்டிங்கோட சிங்கிள் மாதிரி. பன்னீர், சிக்கன்ல நிறைய இருக்கு. அடுத்து கால்சியம். இது நம்ம எலும்புகளுக்கு சிமெண்ட் மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பால், கீரையில இத தாராளமா எடுக்கலாம். ஆனா அந்த சிமெண்ட் சரியா செட் ஆகணும்னா வைட்டமின் டி தேவை. அது சூரிய ஒளி மூலமா நமக்கு கிடைக்கும். கடைசியா ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு. அதுதான் ஜிங்க், அதாவது துத்தநாகம். இந்த ஜிங்க் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, இது ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி வேலை செய்யுது. நம்மளோட growth ஹார்மோனான HGH வேலை செய்ய ஆரம்பின்னு சிக்னல் கொடுக்கறதே இந்த ஜிங்க் தான். இது பூசணி விதைகள், பருப்பு வகைகள்ல நிறைய இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் 3 கோல்டன் ரூல்ஸா சுருக்கமா பார்த்துடலாம். இத உங்க டெய்லி செக்லிஸ்டா வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நல்லா ஆழ்ந்து தூங்குங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போனை தொடாதீங்க. இது உங்க HGH-ஐ பூஸ்ட் பண்ணும். ரூல் நம்பர் 2, தினமும் சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் பண்ணி உங்க தண்டுவடத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3, உங்க உடம்புக்கு சரியான எரிபொருள் கொடுங்க. புரோட்டீன், கால்சியம், வைட்டமின் டி, அப்புறம் அந்த சீக்ரெட் மினரல் ஜிங்க். இதெல்லாம் உங்க சாப்பாட்டுல கண்டிப்பா இருக்கணும். இப்போ உங்க வளர்ச்சிக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. ஜீன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய பகுதி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்க என்ன கட்ட போறீங்க?